கால சமணமே போட முடியல, எனக்கு கீழேயே உட்கார முடியாது, தரையிலேயே எத்தனையோ பேர் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒரு சின்ன வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருந்தா தரையில உட்காந்து அவங்களால சாப்பிட முடியாது. என்ன காரணம்? நம்ம போதிய பயிற்சியெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதனால நம்ம சீந்தும் போது வயிறு ஏறி ஏறி இறங்கணும். சீந்துங்க எல்லாரும் அப்படி. இப்ப நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை பூரா வெளியேற்றும். முகம் இப்ப கால்களை இப்படி தள்ளி வைக்கிறங்க, தள்ளி வச்சுட்டு நீங்களாம் அப்படியே இருங்க. நான் தப்பா பண்றதுன்னு நினைக்கிறேன். இந்த மசில்ல வந்து இந்த கையை வச்சுக்கணும் எல்லாருமே. மசில்ல கையை வச்சுக்கங்க. வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா மெதுவா ரொட்டேட் 1 2 3 4 5. அப்புறம் எந்த பக்கம் 5 தடவை 1 2 3 4 5. இப்ப அப்ப கொஞ்சம் கால்களை சேர்த்து வச்சு நல்லா மூச்சு விட்டு வாங்க. இடது பக்கம் இழுத்து அதே மாதிரி வலது பக்கம் விடுறோம். மறுபடியும் அந்த பிடிப்பு எடுத்து விடுறதுக்கு மறுபடியும் இந்த பாம்பி போஸ் பண்றோம். பனை மரத்தோட தோற்றம் இது பண்ணோம்னா நல்லா பண்ணலாம். உங்க பசங்கள்லாம் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த பயிற்சியை இடையில பண்ண சொல்லணும். பண்ண சொன்னோம்னா அவங்க ஹைட்டா வளருவாங்க. ஹைட்டா வளர்றதுக்கு சான்ஸ். இப்படி கைகள் அப்படி வைக்கிறங்க, மெதுவா நம்ம சேர்ல உட்கார்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே சேர்ல உட்கார்ற மாதிரி மெதுவா வச்சா போதும். முடியாதவங்க அளவா வைங்க, இந்த அளவுக்கு வைக்கணும். முடியாதவங்க கம்மியா வச்சா போதும். 1 2 ரொம்ப நேரம் வைக்க வேணாம். நீங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவா எழுந்திருக்கணும். இப்போ கைகளை மேல உயர்த்தி மெதுவாக இறக்கி கால்களை சேர்த்து வச்சு கண்களை மூடி நீண்ட உள்மூச்சு ஆழ்ந்து இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடணும். இப்ப மறுபடியும் அந்த பிடிப்பை, இங்க இருக்கிற பிடிப்பெல்லாம் எடுத்து வர்றதுக்கு உட்கட்டாசனம் சேர் போச்சு. இந்த ஆசனம் நல்லா நம்ம தொடை பகுதிக்கு, முழங்கால்களுக்கு, இடுப்பு பகுதிக்கு எல்லா நரம்புகளையும் நல்லா வலுப்படுத்தும். ஆனா இதுக்கு மாற்று பயிற்சி பண்ணலைன்னா ப்ராப்ளம் வந்துடும். அதனால என்ன பண்ண, மாற்று பயிற்சி இந்த பாம் ட்ரீ போஸ் பண்ணோம்னா அந்த பிடிப்பெல்லாம் எடுத்து விட்டோம். ரைட். இப்ப நல்லா மூச்சு விட்டு வாங்குறாங்க. போனோம். உங்களுக்கு எளிமையா கற்றுக் கொடுக்குறேன். ஆனா இது அட்வான்ஸ், ரொம்ப அட்வான்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு கற்றுக்கிறதுதான் திரிகோணாசனான்னு பேர் இருக்கு. அப்படியே வைக்கிறோம். ஒரு 20 மெதுவாக நேராக்குறோம். அப்புறம் இறக்குறோம் கைகளை. அப்புறம் திருப்புறோம். அப்புறம் கைகளை மெதுவா இறக்கி இந்த காலத்தை திருப்பி வைக்கிறோம். இப்ப கால்களை சேர்த்து வச்சு கண்களை மூடி நீண்ட உள்மூச்சு ஆழ்ந்த வெளிமூச்சு நல்லா மூச்சு விடுங்க. இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுங்க. ரைட். இதுக்கு மாற்று பயிற்சி இருக்கு. இப்ப
பண்ணி மெதுவா நேரா வந்து முடிச்சுவாங்க. கொஞ்சம் கிரீனஸ் மாதிரி வரும். நல்லா மூச்சு இருக்கும், நீண்ட உள் மூச்சு, ஆழ்ந்த இடது பக்கம் எடுத்து வளரும். அட்வான்ஸா பண்ணதுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த அளவுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும். பார்க்கணும் பண்ணி காமிச்சிருப்பாரு. நீங்க பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இந்த மாதிரி பார்க்கணும். அர்த்த சக்கராசனான்னு இதுக்கு பேரு. நல்லா மூச்சு விட்டுவாங்க. சந்திர பேதனம். ஆசனம் நம்ம மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். மூளையில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும். தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் தூக்கம் நல்லா வரும். இப்ப கால்களை சேர்த்து வச்சிடலாம். இங்க இருக்கிற பிடிப்பை எடுத்து விடணும்னா மறுபடியும் காலாசனம், பனைமரத்தோட தோட்டம். இப்ப மூச்சு வாங்கிருங்க. கைகளை இப்ப வலது கை இந்த பக்கம் வைங்க. நல்லா கவனிச்சு வைங்க. அப்படியே கீழே இறக்கி இப்படி மேல உயர்த்தணும். இடது கையை கிராஸா வைக்கணும். இப்ப அதே போல இடது கையை கீழே இறக்கி மேல உயர்த்தணும். வச்சுட்டு இன்ச் பெயின்ஸா தான் இப்படி வரணும். யாருக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்தா போதும். ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இந்த மாதிரி இருக்கணும். யானையோட தோற்றம் இது. இந்த மாதிரி இவ்வளவு வச்சா போதும். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு காலை மடக்காம மெதுவா பண்ணா போதும். அப்படியே மெதுவா மேல வாங்க. மேல கைகளை உயர்த்தி மெதுவா கால்களை தள்ளி வச்சு கண்களை மூடி பூச்சி வாங்க. மறுபடியும் அந்த பிடிப்பு எடுக்கும். இப்ப பாத கஷ்டாசனம் பண்ண பார்த்தீங்களா? இப்ப கவனிங்க. எலிபென்ட் போஸ் நீங்க பண்ண வேண்டாம். யாரும் எல்லாரும் அதோட பலன்களை சொல்றேன். இப்படி வச்சு இப்படி ஏன் அப்படி இப்படி கையை தூக்குங்கன்னு நான் சொல்லல. ஏன்னா பிடிப்பில்லாம பண்றது போகணும். எளிமையா பண்றது. திருப்பி இப்படி மெதுவா உயர்த்தினோம்னா ஷோல்டர்ல பிடிப்பு வராது. இப்படி திருப்பி இப்படி உயர்த்தினோம்னா அழகா இருக்கும். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். நம்மளுக்கு பிடிப்பு இல்லாம பண்ணலாம். இப்ப வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் வச்ச போது என்ன என்ன பார்த்து வேலை செய்யுது? வயிறு நல்லா அழுத்தப்படுது. வயிறு அழுத்தப்படுறதுனால வயிற்றில் உள்ள உள்ளுறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், சுத்தப்பை, இறைப்பை எல்லா உறுப்புகளும் நல்ல வேலை செய்யும். கணையம் எல்லாம். இந்த ஆசனம்லாம் ரெகுலரா பண்ணா சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். சுகர் வரவிடாம பார்த்துக்கலாம். இந்த ஆசனம் அவ்வளவு பலனுள்ள ஆசனம். நம்ம யோகாவில் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஆசனத்திலையும் ஒவ்வொரு பயிற்சியிலையும் நம்ம உள்ளுறுப்புகளை இயக்கிறோம். அதனாலதான் நம்ம நோய் இல்லாம வாழ முடியும். கழிவுகளை வெளியேற்றோம். வேற எந்த பயிற்சியிலையும் அந்த மாதிரி இருக்காது. அதை பார்த்து இப்ப மறுபடியும் நல்லா மூச்சு இழுத்துவாங்க. இப்படி காலை சமணமே போட முடியல, எனக்கு கீழேயே உட்கார முடியாது, தரையிலேயே எத்தனையோ பேர் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஒரு சின்ன வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருந்தா தரையில உட்காந்து அவங்களால சாப்பிட முடியாது. என்ன காரணம்? நம்ம போதிய பயிற்சியெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதனால இங்க பாருங்க, லிசன் பண்ணுங்க. இப்ப இப்படி வச்சுட்டு கைகளை அப்படியே சாயிரும், அப்படியே நேரா வரும். அப்படியே சாயிரும், நேரா வரும். அப்புறம் இந்த சைடு லைட்டா இப்படி சாஞ்சி இப்படி, அப்புறம் இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி இப்படி சாயிரும்.
இப்ப பின்னாடி கைகளை வச்சு நல்லா மூச்சு இழுத்து வாங்குறோம். நல்லா ஆத்மார்த்தமா மூச்சு இழுத்துவாங்க. ரைட். அதே இந்த அளவுலயே கால்களை எல்லாரும் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, என்னை கவனிங்க எப்படி பண்றேன்னு சொல்லி. கொஞ்சம் கால்கள் இடைவெளி விடுங்க, கொஞ்சம் இடைவெளி, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் பண்றேன் பாருங்க. கால்கள் இப்படியே இருக்கு, கைகளை திருப்பி இப்படி வச்சிடுறேன். இப்படி வரல வச்சுட்டு இப்படி உடம்ப திருப்புறேன். அப்புறம் இந்த பக்கம் இப்படி உடம்ப திருப்புறேன். இந்த சைடு இப்படி திருப்புறேன். அப்புறம் இப்படி திருப்புறேன். இப்ப மாறி மாறி அப்படி பண்ணங்கன்னா இடுப்பு பகுதி எல்லாம் வேலை செய்யும், ஹிப் ஜாயிண்ட் நல்லா வேலை செய்யும். அப்படியே கொஞ்சம் நல்ல ஃபிளெக்சிபிள் கிடைக்கும். இப்ப மூச்சு இழுத்து வாங்குறோம். நல்லா மூச்சு இழுத்து வாங்க. பின்னாடி கைகளை வச்சு அப்புறம் இந்த சைடு அப்படியே கால்களை கொஞ்சம் இப்படி லைட்டா லைட்டா முடிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்க. இப்ப லைட் மறுபடியும் இந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கும். இப்ப நல்லா மூச்சு எடுத்து வாங்க. ரைட். இப்ப கால்களுக்கு முடிஞ்சவங்க மட்டும் இந்த தொடை பகுதி மேல இப்ப கைகளை போட்டுட்டு இந்த முழங்கையில 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி. அப்புறம் கீழே பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இந்த கால் விரல்களை பிடிச்சிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக கால்களை நீட்டி நல்லா மூச்சு வாங்குறாங்க. அப்படியே அந்த கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். இந்த கால்களே லேசா வெயிட்லெஸ்ஸா இருக்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கலாம். தினசரி கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இப்ப இடது கால் அதே போல வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கால் விரல்களை பிடிச்சிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவாக கால்களை நீட்டி கண்களை மூடி நல்லா மூச்சு வாங்குறோம். மறுபடியும் ஒரு 3 times பண்ணிட்டு மறுபடியும் சைடு ட்விஸ்ட் கொடுக்குறது. இப்ப கால்களை ரெண்டு சேர்த்து வைக்கிற மாதிரி வைங்க. முடிஞ்சவங்க மட்டும் வைங்க, முடியாதவங்க பண்ணுவானா வச்சுட்டு இப்படி இப்படி கூட பின்னாடி கையை வச்சுட்டு இப்படி முதல்ல ஆட்டுங்க இந்த மாதிரி. அப்புறம் கைகளை இப்படி பண்ணலாம் லைட்டா இந்த மாதிரி லைட்டா அசைச்சு அசு கொடுத்துட்டு நல்லா கவனிங்க. லைட்டா அப்படி இப்படி பண்ணுங்க. முன்னாடி பண்ணிட்டு இப்படி கைகளை வச்சு நான் பண்றதை பாருங்க. அதுக்கப்புறம் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே தலைப்பகுதி இந்த மாதிரி இங்கிட்டு பார்த்த மாதிரி. அப்புறம் இந்த சைடு
ரைட். இப்ப கால்களை நீட்டி நல்லா மூச்சு இழுத்து வாங்குறேன். நல்லா மூச்சு இழுத்து வாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படி பண்ணிட்டு சிசுபாலாசனம் பண்ணணும். இப்படி வச்சுட்டு இந்த காலை விரல பிடிச்சிட்டு இந்த கையை நீட்டி இந்த ஜாயிண்ட்ல அப்படி இங்கிட்டு போய் இப்படி வந்து இந்த கையை கோர்த்து இப்படியே குழந்தைய தாளாட்டுற மாதிரி கையை இப்படி கொண்டு வரணும். இப்படி பிடிச்சிக்கங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க சார், அவ்வளோதான். இப்படி வைங்க, அந்த காலை தூக்கிங்க, இப்படி இப்படி தூக்கிங்க போதும். பிடிக்க முடியல அந்த அவ்வளோதான். இப்படியே குழந்தைய தாளாட்டுற மாதிரி அப்படியே பண்ணோம்னா சிசுபாலாசனான்னு இதுக்கு பேரு. அப்படி பண்ணுங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்படியே கால்களை நீட்டி அப்படியே மூச்சு வாங்க. அப்புறம் இடது காலை பிடிக்கிறோம், வலது கையை நீட்டுறோம். இடது காலை பிடிக்கிறோம், வலது கையை நீட்டுறோம். இப்படி காலை மடக்கிட்டு இப்படி நீங்க அப்படியே குழந்தைய காலை சொல்லுங்க சார். அந்த கையை அப்படி கொண்டு வாங்க. இந்த கையை இப்படி அப்படியே குழந்தைய தாளாட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம அழாத பாப்பா அழாத அப்படி சொல்லுவோம், தாளாட்டுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே காலை நீட்டி மூச்சு வாங்குறோம். நல்லா மூச்சு எடுத்து வாங்கிட்டு இப்ப கொஞ்சம் சமணம் போட்டோம்னா நம்ம இளமையா கொஞ்சம் மாற்ற முடியும். எனக்கு 57 வயசு ஆகுது. ஆனா தலையில மட்டும் முடி இருந்தா எப்படி இருக்கும்? தலையில முடி இருந்துச்சுன்னா 16 வயசு பையன் ஆயிடுது. 16 வயசு பையன் பண்ண முடியாத விஷயங்களை என்னால பண்ண முடியும். ஏன்னா அந்த எலும்புகள் உடம்பு அந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஏன் மனுஷங்க இவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க? ஏன் அவஸ்தைப்படணும்? இந்த எளிய பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பண்ண நல்லா இருந்துருவாங்களே. யோகம்ங்கிறது யோகான்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு மனிதனிடம் செல்வம் இருக்கும், வீரம் இருக்காது. வீரம் இருக்கும், என்ன இருக்காது? செல்வம் இருக்காது. ஒரு மனிதனிடம் அறிவு கல்வி இருக்கும், ஆனா என்ன இருக்காது? அவர்கிட்ட செல்வம் இருக்காது, வீரம் இருக்காது. ஆனால் யோகா பண்ணங்கன்னா இது 3ம் கிடைக்கும். என்னது? இது 3ம் கிடைக்கும். அதனாலதான் இதுக்கு யோகா யோகம்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப மூச்சு பயிற்சியே பார்க்கலாம் தினசரி. இப்ப கபாலபாதின்னு ஒரு பயிற்சி இருக்கு. இப்படி நல்லா நிமிர்ந்து அமருங்க. அமர்ந்துட்டு நான் பண்றேன் பாருங்க. நம்ம சிந்தும் போது வயிறு ஏறி ஏறி இறங்கணும். சிந்துங்க எல்லாரும் அப்படி. இப்ப நார்மல் மூச்சு வாங்குங்க. இப்ப தண்ட முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சு இழுத்து இழுத்து விடுங்க. இப்படி வேகம் அழுக்குன்னா வேகம் விடணும். அந்த மாதிரி விடணும். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை பூரா வெளியேற்றும். முகம் பிரகாசமாகும். இப்ப முகபத்திரிகா இப்படி வைங்களேன். மேல கை போகும்போது மூச்சு இழுக்கிறோம். கீழே வரும்போது விடுறோம்.